ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட சேனலில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஓகேங்க, பாருக்கு சப்போர்ட் பண்ணுறன்றது என்னோட விஷயம் இல்லை. பாரு மட்டும் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் பண்ணலையாங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. அது ஒன் ஆர் ஷோ பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஒன் ஆர் ஷோ எல்லாருமே ஆடியன்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா பாரு மட்டும் தான் தப்பாக கட்டுறாங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் பாரு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. அதுக்கான ரியாக்ஷனாக ஓவர் ரியாக்ஷனாக கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உட்காந்து அழவும் இல்லை. அதுக்கான கரெக்ட் ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன். ஓவர் ரியாக்ட்னு நான் சொல்கிற இடத்துல அந்த ஏனுங்க ஒருத்தங்களை திருப்பி திருப்பி எத்தனை நாள் அடிப்பீங்க? ஏன்னா ஒரு நாள் அடிச்சதுக்கு அந்த பொண்ணு அழுதுச்சு. அப்புறம் வேற ஏதோ ஒரு நாள் பண்ணும்போது நேற்று அந்த ஓட்டிங்லேயும் அந்த கியூசிலையும் அழுதுச்சு அப்படின்னும் போது, அப்போது ஒரு பொண்ணு 3 வாரமாக அடிக்கிறீங்க, வீக்கெண்ட்லேயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஆமாம் சாமி போடாதது தானே உங்கள் பிரச்சனை. அதுக்கு தானே அடிக்கிறீங்க. இப்போ பேர் வியானா கூட கனியாக்கா வந்து 2 நாளும் ஸ்மூத்தாக பேசுகிறாங்களா, போய் சுபி கிட்ட வியானா சொல்கிறாங்க. ஏன்னா சுபி வந்து பாரு இப்போ ஏமாத்திட்டாங்கல்ல. ஆமாங்க, பாருக்கு வந்து சுபி வந்து அந்த பாஸ் கொடுக்கல. இது ரொம்ப பேருக்கு சந்தோஷம். பாருக்கு வந்து பிடிக்காதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி நியூஸாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சுபி பண்ணது துரோகம் தான். ஆக்சுவலி ஒரு டீல்னு பேசினதுக்கப்புறம் டீல் தான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீலுங்கிறது ஃபேர் டீலாக இருக்கணும். போன சீசனில் ஜாக்கும் மஞ்சரியும் பிரச்சனையாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் பிரச்சனையே இருந்தாலும் டீலுன்னு வந்தப்புறம் அதை அந்த அந்த வேலையை அவங்க ஜாக் செஞ்சாங்க. அப்போ சுபியும் அதை செஞ்சுருக்கணும். இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு முதல்ல தைரியமாக சொல்லியிருக்கணும். அது என்ன முதுகில் குத்துறது, முதல்ல ஒத்துக்கிட்டு பின்னாடி செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ரம்யா ஜோவும் அதை தானே பண்ணாங்க. ரம்யா ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க கொடுக்காம தான் பண்ணாங்கன்னா ரம்யா ஜோக்கு கொடுக்குறேன்னு அவங்க ஃபேராக நினச்சாங்க. ஆனால் ரம்யா ஜோ தனக்கு ஃபேராக இருக்க மாட்டாங்களோன்ற சந்தேகம் வந்ததுனால தான் பாரு சொன்ன பாரு ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கிளவர். அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க சந்தேகம் வந்தப்போ யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த காசை கொடுப்போமாங்க? அவங்க நம்மளுக்கு ஃபேராக இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் டீல் பேசுவோம். ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டவுட் வந்தப்பறம் எப்படி கொடுப்போம்? ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கொடுக்க மாட்டோம் தானே. அப்போ அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. அப்போ சுபிக்ஷா மேலே அவங்களுக்கு டவுட் இல்லை, சுபிக்ஷா அவங்க முழுசாக நம்பினாங்க. அப்போ சுபிக்ஷா பாரு மேலே டவுட் இருந்ததுன்னா அதை அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடுச்சு, அதனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சுபிக்ஷா பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி பாரு வந்து கேட்குறாங்கல்ல நேற்று நைட் லைவ்ல இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கி எபிசோடில் வர எதை காட்டுவாங்க எதை காட்ட மாட்டாங்கன்னு தெரில. ஆனால் அந்த பொண்ணை ஓவராக டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்தளவுக்கு வெக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கே போயிடுச்சு. அது போன வாரம் அந்த மார்க் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படி தான் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு போய் ஆனால் சிரிச்சுக்கிட்டு அதை சமாளிச்சது அந்த ஸ்வாப். அதெல்லாம் 1 ஹவரில் எதுவுமே காட்டவே இல்லை யாருமே. அந்த 1 ஹவரில் வெறும் 1 ஹவர் எபிசோடில் வெறும்னே ஸ்வாப் பண்ணாங்க. சபரியும் எஃப்ஜே இப்படி வந்தாங்க அப்படின்னு எப்படி பண்ணானுங்க தெரியுமா? அவன் சபரியும் எஃப்ஜேவும் அந்தளவுக்கு அந்த பொண்ணை மார்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சியில் சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனால் கத்தி டென்ஷன் ஆகி பண்ணுறதோட ஒரு மாதிரி ஒரு சீப்பு வரும்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணிச்சு. அவங்க பண்ணுற மாக்கிங்க அழறதையும் வெளிப்படுத்தலை, கோத்தையும் வெளிப்படுத்தாமல் அப்போ தான் அந்த கேம் பிளான் பாரோட நியூ கேம் பிளான் கூட நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது இப்படியே சிரிச்சே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சிரித்து சமாளிக்குது, இல்லை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் அடின்னு அடிப்பீங்கன்னா அந்த பொண்ணு என்ன தான் பண்ணோம்? உங்களுக்கு ஆமாம் சாமி பொண்ணு உங்கள் காலில் விழணும். அதுதானே உங்கள் பிரச்சனை. கனியக்கா அந்த வீட்டில் மாமியார் மாதிரி இருக்காங்க, இந்த பொண்ணு இன்னும் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி பொண்ணுன்ற கதையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கனியாக்காவுக்கு அந்த ஒரு கும்பல் மாமியார் வீட்டு கும்பல்னு ஒன்று இருக்கும்ல, அது எல்லாம் ஜாலரை போடும். புதுசாக அந்த பொண்ணு உள்ளே ஒத்துக்காது இல்லை, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நான் எதுக்கு ஒத்துக்கணும், எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் கேம் ஆட வந்திருக்கேன்னா கனியாக்கா ஆமாம் சாமி போடுறவங்க யாரும் தனியாக கேம் ஆட முடியாது. கனியாக்கா குரூப்பில் இருக்க வரைக்கும் தனியாக கேம் ஆட முடியாது. வெறும்னே சபரியும் கனியும் மட்டும்தான் ஹைலைட் ஆவாங்களே தவிர ஏதோ ஒரு பீரியடில் இல்லை பிரவீன் இப்போ வெளில வந்தால் பிரவீன் ஹைலைட் ஆவார் தவிர மற்றவங்களாம் மிஞ்சி போனால் ஒரு 40-50 டேஸ்க்கு அப்புறம் கெமியிலேருந்து எஃப்ஜேயில் லவ் கண்டென்ட் ஆதிரி இருக்க வரைக்கும் தான் வெளில துரத்தி விட்ருவாங்க. கெமியும் பெருசாக வெளில தெரிய போகிறதில்ல. வெறும்னா இந்த லைட்டர் பிரச்சனைக்கோ கத்தி பிரச்சனைக்கோ கெமியை உள்ளே விட்டு பெருசாக கண்டென்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது திருப்பி வெளில விட்டுற போகிறாங்க. இல்லை ஃபிசிக்கல் டாஸ்கில் என்ன சொல்கிறது, சபரியை வச்சு பாரு எடுத்த மாதிரி, பாரு எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி கெமியை வச்சு வேறு ஏதாவது டாஸ்கில் பாரு அட்டாக் பண்ண வைப்பாங்க. இப்படி தான் இவங்க கேவலமாக கெமி யூஸ் பண்ணுவாங்க தவிர கெமியோட இண்டிவிஜுவல் கேம் வெளில வரவே போகிறதெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிற வரைக்கும். அப்போ அதே மாதிரி தான் ஆதிரி அவங்களுக்கான பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிறாங்க, அதை அவங்களே தேடிக்கிறாங்க. அவங்க சரி பண்ணுறாங்களோ பண்ணலையா அது அவங்களுக்கான ப்ராப்ளம். ஆனால் இந்த பொண்ணு அடிச்சுட்டே இருக்குது. இப்போ கூட காலைல எழுந்ததுலேருந்து அந்த பொண்ணு தனியாக சுற்றிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு நைட்டு வந்து இல்லை வியானா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. காலைல எழுந்துக்கும் போது வியானா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வியானா கன்னிங் இல்லை கிளவர் தான் அப்படின்னு. ஆனால் சுபி கூட சேர அந்த பொண்ணு மாறிட்டு தான் இருக்குது. அந்த பொண்ணு கேமை எப்போ ஸ்பாயில் பண்ண போதோ தெரில, அந்த பொண்ணே ஸ்பாயில் பண்ணி போகுது, அவ்வளோதான். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். கேம் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ வரைக்கும் பாரு இல்லாத ப்ரொமோ இருக்கா, பாரு இல்லாத எபிசோட் இருக்கா, பாரு இல்லாத வீக்கெண்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தானே. அப்போ பாருவை சுற்றி தானே அந்த கண்டென்ட் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்று தானாக வம்ப வலிக்கிறீங்க. வம்ப வலிக்கும்போது அந்த பொண்ணு சும்மா இருக்கணும், அப்படியே அந்த சட்டில் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பொண்ணு இல்லை என்கிட்ட கண்டென்ட் வந்துச்சு, அதே நான் வந்து எனக்கான கண்டென்ட்டை மாற்றிக்குவேன், ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிக்குவேன்னு சொல்லுது. அப்போ அந்த டாஸ்க்கையும் அந்த பொண்ணு அப்படி தான் விளையாடுச்சு. பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு
நீங்க ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுங்க. அப்போ நாமினேஷன் பாஸ் வச்சும் பண்ணுங்க. பாஸ் வச்சு கூட பண்ணுங்கன்னு சொன்னதே பிக் பாஸ் தான். அப்போ அப்படியும் பண்ணலாமா பிக் பாஸ்னா, அதான ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்னு அவரு தான் சொன்னாரு. அப்ப அதனால தான் அந்த நாமினேஷன் பாஸ் டீலயே அந்த பொண்ணு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதுல வியன்னா இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரு காலையில எழுந்துக்கும்போது, வியன்னா பக்கத்துல நீ நேத்து சொன்னது நான் எப்ப பாரு இந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிடுது. ஆனா அது அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் புரியல அதுல இருக்க ஹிண்ட் அப்படின்னு சொல்லி பாரு ஒண்ணு சொல்றாங்க. அப்படி என்னக்கா நான் சொன்னேன்? அப்படி என்னக்கா நான் சொன்னேன்னா, அந்த கியூசின் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆ வந்து என்ன வந்து கியூசின்ற விஷயமே குவாலிட்டி செக் அப்படின்னும்போது, இவங்க ஏன் கார்னர் பண்ணி பாரு அதில உட்கார வச்சாங்கன்னு சொல்லும்போது, அந்த பொண்ண கேம் ஆட விடாம பண்றதுக்காக தான் நான் ஆல்ரெடி அதிலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா, ஜூஸ் ஓனர்ஸும் இல்லன்னா வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்ற இடத்துல அந்த தொழிலாளிங்க அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க ரைட்டுங்களா? அவங்களும் வந்துட்டு அதுக்கு அவங்கக்குள்ள டீல் பேசிக்குவாங்க. ஆனா கியூசி கிட்ட எந்த டீலுமே வராது. அப்போ நாமினேஷன் பாஸ் பேசுறதாகட்டும், பாயிண்ட்ஸ் வாங்குறதாகட்டும் 2மே அவங்கக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா, கியூசிய உட்கார வச்சிருக்க திவாகருக்கும், பாருவுக்கும் எதுவுமே குடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்க பிளான். அவங்க கிட்ட எந்த டீலும் யாரும் பேசக்கூடாது. இவங்கக்குள்ளேயே அந்த டீல கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வெறும் பேருக்கு அவங்கள பொறுப்புல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான்னா, பிளானுன்றது முன்னாடி அதுக்கான கரெக்ட்டான பாயிண்ட் என்னன்னா, நாமினேஷன் பாஸ் பாருவுக்கு போக்கூடாது. அது சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்களும் குடுக்கக்கூடாது. பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க கூட குடுக்கக்கூடாது. டாஸ்க் ஆடுனாலும் அது வரக்கூடாது. மேபி அவங்க டாஸ்க் ஆடினா அது பேசிக்குவாங்கல்ல அந்த டீல். பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களா போய் அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க ஆட முடியாது. ஆனா பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களா போய் அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க டாஸ்க் ஆடி இருக்கலாம்ல. பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கலாம்ல. அத பண்ணக்கூடாதுன்னு இன்டென்ஷனா பண்ணது யாருன்னா கனி. கனி. அந்த அந்த கனி தான். அந்த கனி பண்ணுச்சு. அந்த சபரி பண்ணா. அவன் தான் பண்ணான். அந்த சகுனி தான் பண்ணான். அப்போ இந்த பிளான் இந்த பொண்ணு சரி கியூசி தானே நம்மளுக்கு வெறும் அந்த பொண்ணு என்ன நினச்சுன்னா, நம்மள குறை சொல்ற ஆள மட்டும் டேக் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு அந்த பொசிஷன பண்ணிச்சு. எவ்ளோ பிரஷர் ஹேண்டில் பண்ணுச்சு. நான் தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பிரஷர் 2 நாள் அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு? அந்த திவாகர் அந்த ஆளு சொல்லி விடுற அந்த ஆளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, சுத்தி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு, அந்த வேலையே குறை சொல்ற வேலைன்னா, அத சாதாரணமா சொன்னாலே இவங்க குத்துது கொடாயுதுன்னு சொல்லுவாங்கன்னா, அத கார்னர் பண்ணி சொல்லும்போது, இன்னும் அத பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜியா பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இன்னும் அத ஸ்ட்ராங்கா பண்ணும்போது, எவ்வளோ பிரஷர் அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுச்சு. எவனுக்காவது அந்த வீட்ல அத ஹேண்டில் பண்றதுக்கு தைரியம் இருந்துச்சா? எவனுக்கும் ஹேண்டில் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். அவன் விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். உள்ள வந்துட்டு, "அப்பா அந்த கியூசி பொசிஷன்ல எவ்வளோ கன்டென்ட் தெரிஞ்சா அது போய் அது சும்மா உட்கார பொசிஷன்னு நான் நினச்சுட்டேன். தெரிஞ்சா அதுக்கே சண்டை போட்டுக்கலாமேன்னா, போய் உட்கார வேண்டியது தானே. நீங்க தானே பிளான் பண்ணி அந்த பொண்ண உட்கார வச்சீங்க. நாமினேஷன் பாஸ் கிடைக்கக்கூடாதுன்னு. ஏமாத்திட்டீங்க இப்ப நாமினேஷன் பாஸும் குடுக்காம." அப்படின்னு சொல்ற இடத்துல, அந்த பாஸ் அந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ப்ளே பண்ணத, இந்த வியானா பொண்ணு சொல்லிடுச்சு. அது எப்படி சொல்லுச்சு அப்படின்னா, இல்லக்கா, அது கியூசியா இருந்தா யாரா இருந்தாலும் குடுக்க மாட்டாங்கல்ல பாஸ். நானா இருந்தா கூட குடுக்க மாட்டேன். அதனால தான் சுபி கூட குடுக்கல. அப்டின்னா, அது என்ன ரூல்ஸ்ல அப்டி இல்லையா? இல்லையா அன்னைக்கு வோட்டிங் பண்ணும்போதே அது அப்படித்தானே பண்ணாங்க லிவிங் ரூம்லன்னு போட்டு உடைச்சிச்சு. என்னது வோட்டிங் பண்ணும்போது பண்ணாங்களா? அப்டின்னா, ஆமா நான் வந்து வோட்டிங் என்ன கார்னர் பண்றாங்க. அந்த பொண்ணு வியன போய் அழுதுச்சுல்ல ரெஸ்ட் ரூம்ல. அப்போ சுபி போய் சமாதானப்படுத்தும்போது கனி அக்கா கேட்டாங்களாமா. ஏன் அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சமாதானிட்டு வெளில வந்து, இப்ப சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லிக்கோங்க. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் அழுதுட்டேன்னு சொன்னப்போ, கனி அக்கா சொன்னா, "ஏன் உனக்கு பாஸ் வேணாமா? அந்த பொசிஷன்ல உட்கார்ந்தா பாஸ் கிடைக்காது" அப்டின்னா. அப்போ இவ கேட்கிறா பாரு. அப்ப அந்த ரூல்ஸ்லயே இல்லையே அப்படின்னு சொல்லினா, அது பிக் பாஸ் ரூல்ஸ்லலாம் இல்ல. இவங்க ஒண்ணு அப்படி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. மைண்ட் செட் யாருங்க அங்க பண்ணது? பிக் பாஸ் நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடலாம். கியூசியும் அந்த பவர யூஸ் பண்ணி இது மாரி பண்ணலாம்னு சொல்றப்போ, அந்த பாஸ்ன்னு ஒரு விஷயத்த கியூசியா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு குடுக்க வேணாம்னு பிளான் பண்ணது யாரு? அவங்க தனியா ஒரு வீடு வச்சிருக்காங்களா? அவங்களுக்குன்னு தனியா ஒரு குரூப்பிசம் இருக்கு. அதுல தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுல கிச்சனுக்கு யார் வரணும்னு ஒண்ணு இருக்கு. கிச்சன் தொடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. இவங்க தொட்டா பிரச்சனைன்னு இருக்கு. அவங்க தொடலைன்னா பிரச்சனைன்னு இருக்கு. எஃப்ஜே அந்த லைட்டர் எடுத்து வச்சு பண்ணப்போ, அவன சாரி கேட்கணும்னு கெமி சொன்னப்போ, அவன சாரியே கேட்க விடல. இப்போ வரைக்கும் அவன் சாரியே கேட்கல. அது இன்னைக்கு கூட அவன் வந்து அவன் மட்டும் தான் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல தூங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் தாலாட்டு பாடி எழுப்பாத குறையா தான் அவன் கனி, சபரி எல்லாம் போய் எழுப்புனானுங்க. யாரு அந்த சுபி எல்லாம் போய் எழுப்புச்சுங்க. அப்போ வந்துட்டு அவன் கனி கேட்குது. அப்போ எல்லாரும் எழுந்து ஏன்னா அவங்க எழுந்து வந்தா தானே வேக்கப் சாங் போடுவாங்க. அப்போ அப்படி எழுந்து வந்துட்டாங்களான்னு கேட்கலாம். அப்போ சபரி வந்து இல்ல சொல்லிட்டான் அவன் என்ன எழுந்துக்கல அப்படின்னாக்கா, இப்போ எழுப்புடா எல்லாரும் எழுந்துட்டாங்க. இப்போ எழுப்புனானா அவன் சொந்த தம்பிய தாலாட்டு பாடி எழுப்ப சொல்ல வேண்டியது தானே கனி அக்காவ. அதனால அப்படி சொல்லவும் சபரி போய் தட்டி தட்டி அப்படியே தடவி தடவி எழுந்திருக்கண்ணான்னு எழுப்புறான். அப்படி சொந்த தம்பியாட்டம். ரைட்டா? அப்போ அவனுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லையா? அப்ப அன்னைக்கு அவன் எஃப்ஜே அந்த லைட் எடுத்து நீயும் இப்போ நீ கிச்சன் ரூல்ஸ்னா, அப்ப லைட் எடுத்து வச்சது நீ போட்டே தான் ஆவணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இந்த எஃப்ஜேவ. அன்னைக்கு அவன் சாரியும் கேட்கல, தோப்புக்கரணமும் போடல, எதுவுமே பண்ணல பனிஷ்மென்ட் பண்ணு. இன்னைக்கு ஒரு கத்தி எடுத்துட்டாங்களாமா கிச்சன்ல. யாரு? இவங்க வந்து பாரு வந்து பொமோகிரானேட் குடுத்தாங்க. அது கட் பண்றதுக்கு எடுத்தாங்க. அது எடுத்தோனே கெமி புடிச்சு கெமிக்கு வேற கன்டென்ட்டே கிடைக்கலையா? நான் கேட்கிறேன். அந்த கன்டென்ட்ட நீங்க பாரு கிட்ட இருந்து தான் எடுக்கிறீங்க. கேவலம் கெட்ட பொழப்புக்கு. பாரு விட்டா உங்களுக்கு வேற கன்டென்ட்டே இல்ல. அந்த கன்டென்ட்டே அங்கருந்து தான் எடுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த கெமி கேட்னா என்கிட்ட பர்மிஷன் கிச்சன் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட கேட்டு தான் எடுக்கணும். அப்படிதான் அன்னைக்கு எஃப்ஜே உடனே கலையரசன். அவன் ஒரு விஷப்பாம்பு. சரியானவன் அவன். அவன் முதல்லேருந்தே சொல்லிட்டான். அவன் திவாகர் எப்ப அடிச்சானோ பாருவும் அடிக்கத்தான் போறா அப்படின்னு. அதனால இப்ப பாரு யாரையுமே நம்புறதா இல்ல. எல்லார் மேலயும் வெறுப்புலயும் கோவத்துலயுமா இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அத சமாளிக்குது. அந்த கட்ஸுக்கே அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்.
அந்த கட்ஸ் இல்லாமல் தான் நீங்களா போய் ஒழிஞ்சிக்கிறீங்க, குரூப்பிசம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு லவ் ஏதோ ஒரு என்னது இந்த குரூப் அக்கா வந்து சுபியை பேசுனா இவ வந்துருவா, வியானா வந்துருவா, வியானா வந்தா சுபி வந்துருவா, எஃப்ஜே வந்தா ஆதிரே வந்துருவா, ஆதிரே வந்தா எஃப்ஜே வந்துருவா, அப்புறம் கனியை பேசினா சபரி வந்துருவான், சபரியை பேசினா வந்து கெமி வந்துருவா அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் ஆடுறீங்கல்ல, அந்த பொண்ணு தனியாக ஆடுதுல்ல, அதுவே அந்த பொண்ணுக்கு இருக்க தைரியம் தானே, அந்த தைரியம் உங்களுக்குலாம் இல்லைல்ல. 2 விஷமும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கு. யார்? கனியும் ரம்யாவும் 2ம் பேசிகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் விஷம் தாங்க நிறைய இருக்குது. அப்போது அவங்கெல்லாம் விஷம்னா அப்போ பாரு மட்டும் நல்லவங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அப்போ விஷத்தால் தான் எடுக்கணும்னு ரம்யா ஒரு வார்த்தை விட்டாங்கல்ல, ஏன் சுபியும் அதை சொன்னாங்கல்ல. அப்போ அந்த பொண்ணு அதை பண்ணுது. அந்த பொண்ணு பண்ணால் என்ன தப்பு? என்ன சீன்றீங்க, என்ன அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ எனக்கான டிஃபென்ஸ்க்கு நான் ஒன்று பண்ணுவேன். என்னோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது. அப்போ நீங்கள் என்ன அட்டாக் பண்ணால் நான் அதை பண்ண தானே செய்யணும். கம்முன்னு அடி வாங்கிக்கணுமா? அட்டாக் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சு மண்டையை காட்டணுமா? எனக்கு புரியல. அப்போ அந்த டாஸ்க்குன்ற பேரில் நீங்கள் பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் பண்ணுவீங்க, ஃபன்னுன்ற பேரில் பண்ணுவீங்க. அது ஒரு வாட்டி பரவாயில்ல, 2 வாட்டி பரவாயில்ல, இல்லை உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும். ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சே அடிக்கிறீங்க. அது அந்த பொண்ணுக்கு புரியாத அளவுக்கு அந்த பொண்ணு முட்டாள் இல்லை. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் திருப்பி கொடுக்குறான்னு சொல்லுது. அப்போ அடிக்கிறவங்க தப்புன்னா திருப்பி கொடுக்குறவங்க தப்புன்னா அடிக்கிறவங்களும் தப்பு தானே. ஆக்ஷன் விஸ் ரியாக்ஷன் வரும்போது அது மட்டும் ஏன் உங்களுக்கு குத்துது கூட இது பாரு பண்ணா எனக்கு புரியல. ஓகேவா? இப்போ அப்போ அந்த பொண்ணு அந்த வியானா சாரி அந்த ஃப்ளோ போயிடுச்சு. அந்த வியானா பொண்ணு சொல்லிட்டு அந்த கியூசி இருந்தால் நாமினேஷன் வராது ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி அன்றைக்கே கனியக்கா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ உங்களுக்கும் அதுதான், அப்போ நானாக இருந்தால் கூட அதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வியானா சொல்கிறா. அது ஏன் கொடுக்கக்கூடாது? ரூல்ஸில் அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னா, இல்லை இவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இவங்க கஷ்டப்படலை, சும்மா உட்காந்துருக்காங்கல்ல கியூசி பொறுப்பில். அதுக்கப்புறம் இந்த காலம் தருது கையம் தருது ஃபுட்டெல்லாம் வருதுன்னா ஃபஸ்ட்டு டே அந்த கியூசி விஷயத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த காலம் தருது கையம் சூப்பர் டீலக்ஸ் ஃபுட்டு வந்தால் சாப்பிட்லாம் செய்யலான்னு சொன்னதெல்லாம் செகண்ட் டே ரூல்ஸில் தான் வருது. ஃபஸ்ட்டு டே அந்த கியூசிக்கு பவரே இல்லைன்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கியூசியை பார்வை செலக்ட் பண்ணாங்க. அதில் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டு தான், நீங்கள் என்ன சும்மா கியூசியாக உட்காந்துருக்கீங்க, உங்கள் பவரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இந்த பவர் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணி நாமினேஷனுக்காகவும் விளையாடலாம், ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணியும் விளையாடலான்னு பவர் கொடுத்ததே பிக் பாஸ் தான். ஸோ இவங்க சும்மா அந்த சோஃபாவில் இவங்களை உட்கார வச்சிடலாம், இல்லைனா உட்கார வைக்கிறது மூலமாக இவளை குறை கண்டுபிடிப்பான்ற டேக்ல என்ன ஸ்ட்ராங்காக கொடுத்துடலான்னு இவங்க பிளான் பண்ணால் அது பிக் பாஸே அந்த பவரை கையில் ஒருவேளை இவளே அந்த பவர் பார்வை அந்த பவர் எடுத்திருந்தா அவள் கொடுத்த பவரை தப்பாக யூஸ் பண்ணுறா, கொடுத்த பவரில் பிரச்சனை பண்ணுறா, கொடுத்த பவரில் பஞ்சாயத்து பண்ணுறான்னு இவங்க திருப்பி விட்டுருக்கலாம். ஆனால் பவரே அப்படி தான் இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி தான் விளையாடணும்னு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சனே இவங்க எல்லாருக்கும் செம்ம காண்டாயிடுது, கடுப்பாயிடுது. அந்த கோவத்தை தான் அந்த பொண்ணு மேலே கொட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இப்போ பவர் கொடுத்ததே இவங்களால எதுவும் பண்ண முடியாது, இவங்க அதுக்கு அடிப்பணிஞ்சு தான் போகணும், அது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ நாமினேஷன் பாஸ்க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கை வச்சு, ஏன்னா ஆல்ரெடி இவங்க அதை தான் பிளான் பண்ணாங்க, அதை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. அதாவது ஒரு சிலர்கிட்டயாவது அந்த பொண்ணு நாமினேஷன் பாஸ் பேசி பண்ணி ஏதோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு வினோத் கிட்டே அதை பண்ணியிருக்கோன்னா அது இந்த திவாகர் அந்த ஆளுக்கு எடுத்து விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ரம்யா கிட்ட பேசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கூடும் கான்ஃப்ளிக்ட் இருக்குதாங்க. ஆனால் ஃபேர் கேம் பேசுச்சு இல்லை. அப்போ பேசும்போது ரம்யா இந்த பக்கம் ஒத்துக்கிட்டு உள்ள சபரிக்கிட்ட போய் என்ன சொல்லிச்சு, அப்போ நீ பேசு. அப்போயே அந்த பொண்ணு நியாயமாக அந்த ரம்யா பொண்ணு கேம் ஆடுறதா இருந்தால் சபரியும் ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஆள் தான், ரம்யாவும் ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஆள் தான். எப்படி நீங்கள் பேசிக்குவீங்க உங்களோட டீலை? அது ஏன் இஷ்டம், நான் கொடுக்கலாம் ஏன் இஷ்டம்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு சபரிக்கிட்ட நீ சொன்னேன்? அப்போ இப்போ சபரி பின்னாடி எஃப்ஜே வந்துடுறான் வாழை பிடிச்சிக்கணும். அது வாழை பிடிச்சிங்கன்னா தானே அவன் வரான் எல்லாருக்கும். கனியை கேட்டால் வாழை பிடிச்சின்னு வந்துடுவான், அப்புறம் சபரியை கேட்டால் வாழை பிடிச்சின்னு வந்துடுவான், கெமியை கேட்டால் வாழை பிடிச்சின்னு வந்துடுவான். அப்புறம் தனியாக அவன் கேம் ஆடுறதுக்கே அவனுக்கு லைக்கே கிடையாது. இந்த குரூப் கூட தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அது வாயில் ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கான். அது டேலண்ட்டுன்னு வச்சா கூட டேலண்ட் இருக்கவங்களாம் அந்த டேலண்ட்டுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலிமா மற்றவங்களோடது அட்டென்ஷன் சீக்கிங்கன்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை பாசிட்டிவாக தான் பண்ணுமே தவிர தனக்கு டேலண்ட் இருக்குன்னு திமிராக காட்டக்கூடாது. அந்த திமிரில் உச்சக்கட்ட திமிரில் ஆடிட்டு இருக்கான் அவன். ஓகேங்களா? அதுக்கு வாழை பிடிச்சி தெரியுது, இந்த ஆதிரியை தெரியுது அந்த எஃப்ஜேக்கு. ஓகேவா? இது ஒரு பக்கம் போச்சு. ஸோ இப்போ அந்த பாஸ் கொடுக்கூடாதுன்னு இவங்க கிளியர் கட்டாக பேசினா அப்போ தான் பாரு சொல்கிறா, ஓ இதுக்குள்ளே இப்படி இருக்கா, அது என்னடா இவனுங்களே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, இவனுங்களே பண்ணுறானுங்க, பிக் பாஸ் ரூல்ஸில் அது இல்லைன்னா அது இவங்க அப்படி தான் பேசி வச்சாங்கன்னா அப்போ எல்லார் மைண்டுக்குள்ளேயும் அது இருக்குது. ஒரு வேளை ரம்யா, அதனால தான் ரம்யா ஜோவும் என்ன சொல்கிறாங்கன்னா சபரிக்கிட்ட நான் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன், அவள் ஸ்ட்ராட்டஜி பண்ண நானும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், நான் கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ தெளிவாக அவள் சொல்கிறேன். விஷத்தால் தான் எடுக்கணும், அவள் தான் முதல்ல அதை சொன்னான். அப்போ எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி அது அந்த நாமினேஷன் பாஸ் அப்போ ரம்யா ஜோக் நாமினேஷன் பாஸ் அது கனிக்கு கொடுக்கலான்னு பிளான், ரைட்டுங்களா? அப்போது சுபிக்ஷாக்கு அவள் வியானா கொடுக்கலான்னு பிளான். அப்போ இந்த பிளான்லாம் உங்களுக்கு இருக்குது. யாருக்குமே பாருக்கு கொடுக்குற ஐடியா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வெங்காயத்துக்கு நீங்கள் டீல் பேச போனீங்க? அப்போ அந்த பொண்ணு முதுகில் குத்துறது தானே அது. அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் டீலுன்னு வரும்போது நீங்கள் பேச போயிட்டதுக்கப்புறம் இதை ஏன் ஒளிவு மறைவாக பேசுனீங்க? பிடிச்சது பிடிக்கல, நீங்கள் இஷ்டம் இல்லை பேசுன்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த இடத்துல எஃப்ஜே கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு ஜால்ரா போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஓனர் கியூசி ஆஃபீஸரை பண்ணணும்னு அட்லீஸ்ட் அவர் சொன்னார். ஆனால் சொன்னதை செஞ்சாரான்னு கேட்டால் அந்த ஆஃபீஸருக்கு ஜால்ரா போட இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஆஃபீஸருக்கு போட்டல, திவாகருக்கு ஊட்டி விடுறது பண்ணுறது செய்கிறது எல்லாம் பண்ணல. அப்புறம் அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல. அப்போ ஆளாளுக்கு ஒரு நியாயம் அந்த வீட்டில் இருக்குது. இல்லை கனியாக்கா சொல்கிறது மட்டும்தான் நியாயமாக இருக்குது, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வக்காலத்து வாங்குவீங்க, அதுக்கு தான் நீங்கள் ஜால்ரா போடுவீங்கன்னா அந்த பொண்ணு உங்கள் கூட சேர்ந்து கும்பலில் கோயந்தா போடணுமா? அதுக்கு தான் அந்த பொண்ணு வந்துச்சா?
அந்த பொண்ணு இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட வந்துச்சு. அந்த பொண்ணு அந்த கேமில் ஸ்பேஸ் எடுத்து தனக்கான ஸ்பேஸை ப்ரூஃப் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா, அதை நானே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்போது இவங்க வந்து பாரு வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சுபிக்ஷா கிட்ட. சரி ஓகே இப்போ ஆயிடுச்சு, பாயிண்ட்ஸ் எல்லாம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாருல்ல. ஸோ வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே வந்து இப்போ வந்து ஓகே தானே, இப்போ எனக்கு பாஸ் கொடுக்க ஓகே தானே அப்படின்னா, நான் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. 2 நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன்னா செம்ம கடுப்பாயிடுறாங்க பாரு. அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, என்ன 2 நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்கிற, அப்போ நீ கொடுக்க போகிறதில்லையா அப்படின்னா, இல்லை எனக்கு தொழிலாளிங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் இருக்குது, லஞ்சம் வாங்குற முதலாளிங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனா. அது என்ன லஞ்சம் எனக்கு புரியவே இல்லை. லஞ்சன்ற ஒரு வார்த்தையை அந்த இதில் ஃபைலில் போடவே இல்லையே பிக் பாஸ். அவங்க சூப்பர் டீலக்ஸ், அப்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்களாம் லஞ்சம் வாங்குறீங்களா? எனக்கு தெரியல. சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க மாதிரி நீங்கள் பவரை காட்டலாம், உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அவங்க செஞ்சு கொடுக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி விற்க வைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக கூட வந்து அவங்கள கவனிச்சிக்கலாம் கியூசியை அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த டாஸ்க்கே அப்படி தானே இருக்குது. சொன்ன டாஸ்க்கு தானே அவங்க விளையாடினாங்க பாரு. அது என்ன லஞ்சம்னு ஒரு வார்த்தை புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க? ஏன் குறை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஆட் பண்ண மாதிரி நீங்கள் லஞ்சம்னு ஒன்று ஆட் பண்ணி என்னவோ செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி, இல்லை டாஸ்க்கு எதிராக விளையாடின மாதிரி, ரூல்ஸில் இல்லாத விளையாடின மாதிரி ஒன்று டேக் பண்ணுறீங்க. எனக்கு புரியல. அப்படி நீங்கள் டேக் பண்ணுற ரூல்ஸில் இல்லாத மாதிரி ஒன்று டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பெருகிற டாஸ்க் வியானாவும் பாருவும் தானே. இன்றைக்கி காலைல பேசிக்கிறாங்க வியானாவும் பாருவும். இப்போ வியானா வந்து அவங்களுக்கு கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதா, அதனால் வந்து ஒரு லுக் மட்டும் கொஞ்சம் பண்ணுவாங்களாம், பேருக்கு பண்ணுவாங்களாம், எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்களாம். நைட்டில் வந்து வியானா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்போ ரூல்ஸ் பிரகாரம் வியானா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது தானே. சாரி வியானான்றேன், சுபிக்ஷா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது தானே வியானாக்கு. அப்போது நீங்கள் லைட் ஆஃப் பண்ண அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போது பாரு செஞ்சால் மட்டும் அதையும் குத்தன்றீங்க. உள்ள ரூமில் வந்து மாதுளம் பழம் ஊட்டி விட்றாங்க. யார்? சுபிக்ஷா வந்து வியானாக்கு ஊட்டி விட்றாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒன்று தேடிக்கிறீங்கல்ல, ஒரு பாண்டிங்னு ஒன்று தேடிக்கிறீங்கல்ல, ஒரு சப்போர்ட்னு ஒன்று தேடிக்கிறீங்களா, ஃபேவரட்டிசம்னு ஒன்று தேடிக்கிறீங்களா. இந்த பொண்ணு மட்டும் அடி அடின்னு அடிக்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? என்னதான் கேமாக இருந்தாலும், கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடான்ற மாதிரி, கேமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா நான் கேட்குறேன். ஸோ அப்படி வந்து அந்த பொண்ணு சொன்ன உடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தொழிலாளிங்களை லஞ்சம் வாங்க முதலாளி கொடுக்க மாட்டேன்னு செம்ம காண்டாயிட்டுறா, செம்ம கடுப்பாயிடுது. அப்போது நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, அப்போ அதுக்கு நியாயமாக நீங்கள் உங்களுக்கு தொழிலாளியாக வேலை செஞ்ச தொழிலாளின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அது கொடுக்கணும்? கனிக்கு கொடுக்கணும், கெமிக் கொடுக்கணும், விக்ரம் கொடுக்கணும், வியானாக்கு கொடுக்கணும். நீங்கள் 30+ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கல்ல, அதை அப்படியே ஷேர் பண்ணி ஈக்குவலாக ஆளுக்கு 2 கொடுத்தீங்களா? நீங்கள் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு அணி அந்த கேள்வி கேட்டாங்க தானே. ஸோ அந்த ஓட்டிங் அந்த ப்ராசஸ் ஆகும்போது யார்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ரம்யா ஜோ வந்து பிரவீனுக்கு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் 13 கொடுத்தாங்க. அவங்க 33+ சம்திங் எடுத்தாங்க, 36 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சுபிக்ஷா வந்து 37 நினைக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் வந்து வியானா வந்து 3 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க 3 தான் கொடுக்குறாங்க. வியானாக்கு கூட கொடுக்கல. சுபிக்ஷா யாருக்கு கொடுத்தாங்க? கனிக்கு கொடுத்தாங்க, கெமிக்கு கொடுத்தாங்க, விக்ரம் கொண்டு கொடுத்தாங்க. வியானா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, கொடுக்கல. ஏன்னா அதை கொடுத்தா இவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாயிடும். சுபிக்ஷாக்கு பாயிண்ட்ஸ் கம்மியானால் ரம்யா ஜாஸ்தி ஆகிடுவாங்க. ஸோ அவங்க 36 இவங்க 37 இருந்தால் இவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் வரும். அப்போது அவங்க 36 இருக்கிறாங்கன்னா இவங்க அது ஈக்குவல் ஆகிடக்கூடாது, இல்லை கம்மியாகிடக்கூடாதுன்றதுக்காக வெறும் 3 தான் கொடுத்தாங்க. ஏங்க நீங்கள் 30+ எடுத்துகிட்டு உங்கள் தொழிலாளிக்கு வெறும் 3 காயின் 4 அது கனி கேட்டாங்கல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு நாமினேஷனுக்கு கேட்டீங்க, அந்த டீல் பேசும்போது நம்மளுக்கு காட்டுறாங்கல்ல, 1 ஹவரில் காட்டுறாங்கல்ல, இல்லை பாஸ் வேணால் பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், ஆனால் 60+40 கொடுக்குறேன், 60-40 வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல கனிக்கிட்ட. பஞ்சாயத்தை தான் வந்து ரம்யா கிட்ட வந்து கனி பேசுகிறாங்க அப்படி சொல்லிச்சு அந்த பொண்ணு, ஆனால் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கனி கேட்டாங்கல்ல. ஆனால் கேட்டுட்டு அதை சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. ஏன் சைலண்ட்டாக விட்டாங்கன்னா, இதே சும்மா இருந்தால் அந்த குரூப்பே வந்து கனியாக்காக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி கீழ்ச்சிருக்கும். ஏன் விட்டாங்க அப்படின்னா, பாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. எனக்கு வந்தால் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு கண்ணு போனால் உங்களுக்கு 2 கண்ணு போனோம்லன்ற கேட்டகரியில் தான் அந்த வீட்டில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கனிக்கு கொடுக்காதது தப்பு தான். ஆனால் அதை விட பாருக்கும் கொடுக்கல அந்த பாசை. சரி ஓகே, அப்போ எதிரிக்கு எதிரி சரியாக போயிடுச்சு, தீனிக்கு தானிக்கு சரி போயிருந்துன்ற மாதிரி சட்டிலாக விட்டுட்டாங்க. ஆனால் உள்ளுக்கு கோவம் இருக்குது, அது எங்கே எடுத்து வந்து கொட்டுவாங்களோ தெரியாது சுபிக்ஷா மேலே கனி. அப்போது அந்த கோவத்தை தான் வந்து ரம்யா கிட்ட சொல்லிருக்காங்க. ரம்யானா ரொம்ப நியாயம் மாதிரி அது வந்து இன்னைக்கு வந்து சபரிக்கிட்ட அது சொல்லிட்டு இருக்கு. ரம்யா வந்துட்டு நல்ல வேலை சுபிக்ஷா மாட்டினா பாருக்கிட்ட, ஒருவேளை நான் என்கிட்ட அந்த டீல் பேசி நான் பின்னாடி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கே அவளுக்கு சந்தேகம் வந்து கொடுக்கல, ஒருவேளை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டபான சுபிக்ஷா மாதிரி சொல்லியிருந்தா என்னை வச்சு செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனாலும் நானும் சும்மா விட்டுருக்க மாட்டேன், நானும் கூட பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஸ்டைலுக்கு அது ஒன்று சொல்லுது. இது சபரி எஃப்ஜி அங்கே இருக்கிறானுங்க அதை கேட்டுக்கிட்டு. அப்போ எல்லாருமே அந்த பொண்ணு முதுகுல குத்துறதுக்கு இப்படி பிளான் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் கேவலமாக இல்லை? இப்படி ஒரு குழப்பக்கு நீ இந்த கேமில் வந்துட்டு கூட்டு குடும்பம்னு சொல்கிறது ஒன்று, நியாயம்னு சொல்கிறது ஒன்று, அப்படியே நாங்கள் கரெக்டாக ஆடுவோம்னு சொல்கிறது ஒன்று. இது எதுவுமே அந்த பொண்ணு சொல்லலையே. நான் இப்படி தான் ஆடுவேன்னு சொல்லி தானே ஆடுது. நான் தப்பாக தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு தானே ஆடுது. கேம் ஆட வந்திருக்கேன், அந்த கேமுக்கு ஃபேராக இருக்கான்னு தானே சொல்லுது. அப்போ பிக் பாஸ் கொடுத்த கண்டென்ட்டை தானே பண்ணுச்சு. ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கன்னா அதை தானே பண்ணுச்சு.
உங்ககிட்ட தான் பிக் பாஸ் கத்திக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ராட்டஜி இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல பவர் இல்ல, டிசிப்ளின் இல்லன்னு. அந்த பொண்ணு வந்து அது கரெக்ட்டா தானே பண்ணுது அதோட வேலைய. இன்னைக்கு எஃப்ஜே கேட்குறான் அவன். எங்கள வந்து எஃப்ஜே வந்து அந்த ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாரு பிக் பாஸ். கனி அக்கா வந்து அந்த மேடம், பெரிய மேடம். அந்த மேடம் வந்துட்டு பதவி ஏற்றுக்கும் போது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து டெய்லி அந்த அந்த சாங் அந்த வாயில போடுவார். அந்த மியூசிக் போடணும் லிவிங் ரூமில் எப்போ மீட்டிங் வந்தாலும். அப்புறம் டெய்லி கானா வினோத் வந்து பாட்டு பாடணும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ. அப்போ பிரவீனும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பண்ணோம். விக்கல்ஸ் விக்ரமோட காமெடி நிறைய எதிர்பார்க்குறேன். இதுக்கெல்லாம் கனி நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு சிலது பண்ணியிருப்பார். அப்போது அதில் வந்து அதில் மற்ற பேரையும் சொல்ல, இந்த 4 பேரையும் கனியை கூட சொல்லவே இல்லை அதில். அப்போ இன்றைக்கி அவன் சொல்கிறான் நக்கல் பிடிச்சவன் இந்த மாதிரி வந்து. அப்போது பாரு பற்றி பிக் பாஸ் என்ன சொன்னார், பாருக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கத்தையும் பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. நான் மற்றவங்களெல்லாம் யாரையும் சொல்லணும்னு பார்க்குறீங்களா, மற்றவங்களுக்குலாம் என்ன ஸ்கில் இருக்குது என்னன்னே எனக்கு தெரியல, இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்கள், அவங்கவுங்க அதுக்கான விஷயத்தை பண்ணுங்கள், நான் சுக்கா சொல்லி விட்டுட்ருப்பாரு. நான் கேட்குறேன், மற்றவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்றது உண்மைதான், பாருவையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லங்கிறது உண்மைதான். ஏன் உங்கள் கனியக்கா வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, பாரு மேலே தாண்டா இந்த வெளில போய் பாருடா, 3 வாரமாக பாரு மேலே தாண்டா இந்த கண்டென்ட் பிக் பாஸே போயிட்டுருக்கு. பிக் பாஸோட கமர்ஷியல் ஷோக்கு டிஆர்பி கொடுக்குறதே பாரு தாண்டா. அப்புறம் இது வேறு தனியாக வேறு என்னடா செய்யணும் பாரு வேணே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சுபிக்ஷா பொண்ணு இப்படி சொல்லிடுச்சா, சொன்னோன்னே டென்ஷன் ஆகிட்டோன்னே அப்போ வந்து திவாகருக்கு கூப்பிட்டு அப்புறம் வந்து திவாகர் மேலே சமக்கம் வந்துடுது. ஏன்னா அந்த 3 நாள் அந்த பொண்ணு அந்த ஆள் எவ்வளோ சமாளிச்சுதுங்க. ஃபஸ்ட்டு ரம்யான்னு தான் சொல்லிச்சு, அதுக்கப்புறம் ரம்யா மேலே சந்தேகம் வந்து அதே அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி ஓகே, ஏற்கனவே இந்த ஆள் சுபிக்ஷா தானே சொல்லி விட்டுட்டுருக்காரு, ஸோ இந்த ஆள் வழியிலே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அது சொல்லிச்சு. அதனால தான் காலில் விழுந்துச்சு. அது கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். எல்லாருமே அந்த ஷோக்காக எல்லாத்தையும் தானே பண்ணுறீங்க. அப்போ கனி காலில் எல்லாம் விழுந்திருக்கீங்க, சபரிக்கு சலாம் போடுறீங்க, இல்லைனா கெமிக்கு ஜால்ரா போடுறீங்க, எஃப்ஜேக்கு வந்து சொம்பு தூக்குறீங்கன்னா எல்லாமே கண்டென்ட் தானே. அப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாட்டோம், அதுக்கு மட்டும் தனியாக கண்டென்ட்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து லைவில் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒஸ்ட்டு கேட்க போகிறாங்க, பெஸ்ட்டு கேட்க போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஒஸ்ட்டில் வந்து கமருதீனையும் பாருவையும் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. பெஸ்ட்டில் சபரியும் விக்ரமையும் சொல்ல போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இல்லை எஃப்ஜேவை சொல்ல முடியாதோ, ஓகே சபரி எஃப்ஜேவும் சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதுல யார் சொல்லுவாங்க, கனி இப்போ ஆல்ரெடி இருக்காங்களா, அப்போ இல்லைனா கெமியை சொல்லுவாங்க. விக்கல்ஸ் விக்ரம் ஒன்று வந்துடுவார். அப்புறம் வேறு யார் ஜால்ரா போடுறது நல்லா செஞ்சதுன்னு மேபி வியானாவை கூட்டு சேர்த்துக்கலாம். வியானாவை கூட கூட்டு சேர்த்துக்கலாம், நல்லா பண்ணாங்கன்னு. பார்வை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பார்வை எதிர்க்க இருக்க யாரை வேணால் சேர்த்துக்கலாம். மேபி கலையை கூட சேர்த்துக்கலாம். அப்படின்னும் போது மற்ற நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. பாருவும் யார் கமருதீனோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஒரு பக்கம் வரப்போகுது, அதான் போக போகுது. அது ஒரு டாஸ்க்கு, அதுக்கு ஒரு கேப்டன்சி, அதுக்கு ஒரு தகுதி. இந்த லட்சத்தில் தான் பார்த்தோமே கேப்டன்சி என்ன பண்ணாங்கன்னு. போன வார கேப்டன் என்ன பண்ணார், இந்த வார கேப்டன் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே இல்லை. நேற்று அந்த பேட்டரி டாஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பேச்சு பேசினாங்க அந்த எபிசோடில். இந்த வீட்டில் எதுவுமே பண்ணுறதில்ல, கியூசி ஒழுங்காக பண்ணுறதில்ல, இருக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணுறது, எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்காங்களோ தெரில அப்படின்னா, இன்றைக்கி அதே பேட்டரி டாஸ்க்கு எஃப்ஜேவையும் கூப்பிட்டாரு பிக் பாஸ், எஃப்ஜே பேட்டரி போடுங்கன்னு. உடனே நான் இங்கே தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ போட்டுட்டேன் அப்படி போட்டுட்டேன். அவன் ஒரு சாரி சொல்ல மாட்டான், ஒரு தோப்பு கரணம் போட மாட்டான், செஞ்சதுக்கான விஷயத்துக்கு ரியலைஸ் பண்ண மாட்டான். எக்ஸ்ட்ரா டைம் தூங்கி நாய் கத்துது அவன் தூங்கும் போது தான். அப்படின்னும் போது எதுக்கான ரியலைசேஷனுமே அவன் பண்ணுறதில்ல. அவனை தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தாலாட்டு பாடி தாங்கிட்டு இருக்கான் இந்த கனியும் இந்த சபரியும். எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் அநியாயமாக இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் பேசுகிற கனியக்கா இப்போ உடனே அவங்க சொல்லிட்டாங்க பாரு, இப்போ எஃப்ஜேவும் போடணும் அப்போ தான் நானும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரினா நான் போட மாட்டேன், நான் சொல்ல உடனே அவர் கெஞ்சுறாங்களாம்மா. யார் உடனே கனியக்கா கெஞ்சுறாங்க. ஏன் தாலாட்டு பாட வேண்டியது தானே தொட்டிலில் போட்டு கெஞ்சுறாங்க. கெஞ்சிட்டு ப்ளீஸ் எஃப்ஜே போட்டு நீ போட்டால் தான் அவங்க போடுவேன்னாங்கன்னா, சரி தலை சொன்னால் செய்கிறோம், தலை சொன்னால் நாங்கள் எது வேணால் செய்வோம் அப்படின்னு நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறாரு. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. காலைல என்னடானா எல்லாரும் எழுந்து வந்துட்டு அவன் மட்டும் எழுந்து வர மாட்டான், அவனை தாலாட்டு பாடி பாட்டு போட்டு தான் எழுப்பணுன்ற மாதிரி உட்காந்துருக்கான். பிக் பாஸ் அவன் போடுற பாட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி கதையாக இருக்குது. எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து எழுந்து வந்தா இங்கே மைக் மாட்டலன்னு பிக் பாஸ் பேட்டரிக்கு நீங்கள் அந்த பொண்ணு என்ன பேச்சுமா பேசுனீங்க, அதுக்கு தான் வந்து அந்த சண்டையே வந்துச்சு. பார்த்துருப்பீங்கள்ல 1 ஹவரில், அதை 1 ஹவர் பார்த்துட்டு தானே எல்லாரும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க லைவ்ல எவ்வளோ நடக்குதுன்னு தெரியாமல். அப்போ இதில் இன்றைக்கி எஃப்ஜே போடாதெல்லாம் லைவ்ல வருமானு தெரில. அப்போ வந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க பெரிய சேனலும், அப்படியே அது 1 ஹவர் மட்டும் பார்த்துட்டு இல்லைனா அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு பாரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதுலாம் இருக்கே சரியான பாவம். அவ்வளோதான். அந்த பொண்ணை அந்த அநியாயத்துக்கு பண்ணுறீங்க. அது ஷோ பண்ணுதோ இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வெஞ்சன்ஸில் பண்ணுறாங்களோ, அநியாயத்துக்கு ஒரு பொண்ணை போட்டு இந்த அடியில் அடிக்கக்கூடாது, மனசாட்சியே இல்லாமல். அது ஒரு கேமாகவே இருந்தாலும் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அதுவும் இந்த கனியெல்லாம் இவங்கெல்லாம் கேம்காக பண்ணுற மாதிரி தெரில. வெளில காட்ட முடியாத பகையை உள்ள ஷோவில் வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, இவங்க கேமி சபரி எஃப்ஜேவே சொல்கிறானே அவங்களுக்குலாம் வேலை செஞ்சுருக்காங்க. சபரியெல்லாம் வந்து பார்வத்துக்குள்ளே வேலை செய்யும்போது எனக்குலாம் தெரியும், வெளியே பண்ணுவாங்க. வெளியே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா டாடி ட்ரீட் பண்ணுவீங்கன்னா, வெளியே உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கும்டா. அந்த ஃபீல்டில் அவள் பெஸ்ட்டாக இருக்கா, இல்லைனா அவன் மேலே உங்களுக்கு பொறாமையோ பொசிவ்னஸோ இருக்கலாம். அது விஜய்க்கோ இருக்கலாம், கனிக்கோ இருக்கலாம், இவனுக்கும் இருக்கலாம். அப்போ அதை அங்கே காட்ட முடியாது. நான் ஷோவில் ஒரு காரணமாக வச்சு உன்னை அடி நீங்கள் அடிக்கிற 10 பேர் ஒரு
இப்போது வெளியில் ஒரு பகன்னா கூட அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லும், எனக்கு பிடிக்காதவங்க நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன், பேசாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. வெளில அது அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம், பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெருசாக அது கேர் பண்ணாமல் போயிருக்கலாம். ஏன்னா இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கே பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துல வரும்போது, இப்போ நீ ஓடவும் முடியாது, உன்னை வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது, நீ பிளாக்கும் பண்ண முடியாது. இப்போ உன்னை வச்சு செய்கிறோம் பாரு, எந்த அளவுக்கு நெகட்டிவாக உன்னை காட்டுறோம் பாருன்னு காட்டுறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய வன்மம். அது அந்த வயசுக்குரிய வன்மமா இல்லை அந்த வயசுக்குரிய மெச்சூரிட்டியா என்னது அது? அவன் விக்கல்ஸ் விக்ரம் அப்படியே நியூட்ரலாக இருக்கிற மாதிரி அவனை வந்து ஸ்பிஏவை எடுத்துக்கிச்சேன் இந்த கனி. அது வந்து அப்படியே சொல்லிச்சேன், இன்றைக்கி கனி அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஒரு இடத்துல கனிக்கு எதிராக வாய் திறக்கிறானா? நியாயமாக பார்த்தா அந்த சுபிக்ஷா விஷயத்துலையுமே அவன் அப்படியே பச்சையாக போய் உள்ளே பேசிகிட்டு இருக்கான் அந்த விக்கல் விக்ரம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிச்சுல, அழ ஆரம்பித்தோடனே அவன் திவாகரை கூப்பிட்டு அவன் கமருதீனும் வினோத்தும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் என் முதுகில் குத்துறாங்கன்னு யாரை தான் இந்த வீட்டில் நம்புறதுன்னு தெரில. அந்த பொண்ணு நம்பி தானே பேசினேன், இதுக்கு நான் ரம்யாக்கே கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி பேசினேன், இந்த திவாகரால் தான் வந்துச்சு இந்த தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படி கொடுக்கலையா சார், அப்படி சொல்லி தானே நம்ம பண்ணோம், கொடுக்கலாம் கேட்கலாம் இருன்றதுக்குள்ளே அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, கோவத்தில் பண்ணிடுச்சு. அப்போ உடனே வினோத்தை வேறு ஏற்றி விட்டுட்டார் திவாகர். இந்த ஆள் அப்படி தான் பண்ணுறாரு, இதை இவர் பேச்சை கெட்டி பண்ணி பண்ண இப்போ அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னும் போது, ஏன்ப்பா அந்த பொண்ணு கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறேன், நீ தானே சொல்லி விட்ட, நீ தானே கொடுத்த தர்பூசணிலாம் சாப்பிட்ட, அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சபரி ஊட்டி விட்றான், எஃப்ஜே ஊட்டி விட்றான்னு போய் எல்லாத்தையும் பண்ணேன், அந்த பொண்ணு ஹியூமிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண, அந்த பொண்ணு தானே நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டார்டிங்லேருந்து, நீ பண்ணி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டு. அப்போ அவன் அந்த பொண்ணு பிடிக்காத இடத்துல போய் உட்காந்து நீ பேசுறது பண்ணுறதுலாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே உனக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து, உனக்கான ஒரு விஷயத்துக்குமே ஒரு மதிப்பு கொடுத்து, உன்னை அண்ணன்னு கூப்பிட்டு அந்த டாஸ்க்கை 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு ஒன்று பண்ணால், நீ வினோத்தை தான் அவாய்ட் பண்ண, எஃப்ஜே தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அவாய்ட் பண்ணாங்க. சரி அந்த சுபிக்ஷா அதை எடுத்து வைக்கலாம்னா சுபிக்ஷா கிட்ட சொல்லி விட்டது நீ தான், சார் உன் வழிக்கே வந்துடலாம், நான் அதை ஒன்று பொண்ணு பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதா இங்கே அங்கன்னு. அப்போது எல்லாருமே சேர்ந்து அப்போ திவாகரை யாரும் கார்னர் பண்ண போதில்லை. இதுக்கு மேலே அந்த ஆள் வந்து காமெடியன் ஆகிடுவார். அந்த காமெடியனை உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்த போகிறாங்க. அது அந்த ஆளுக்கு குத்துனா தான் தெரியும், இனிமேல் குத்த தான் போகிறாங்க. இந்த ஆள் போய் எங்கே வழிஞ்சிட்டு இருக்காரு, அந்த சுபிக்ஷாவே குத்தும், அந்த சபரி குத்துவான், எஃப்ஜே குத்துவான், எல்லாம் அவங்களே குத்துவாங்க. அந்த ஆளை காப்பாற்றிட்டு இருந்தது இந்த பொண்ணு தான், ரைட்டா? இப்போ இந்த பொண்ணு அந்த 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 ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த அண்ணன் தங்கச்சிலாம் வேண்டாம் சொல்லி தனியாக வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆளை எல்லாம் பிடிச்சி காமெடி நாக்கி கும்மாங்குத்து குத்த போகிறாங்க. வாங்கிட்டோம் செம்ம கடுப்புலையும் கான்லேயும் தான் அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. அப்போது அந்த சான்ஸ் கிடைக்கும்போது அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனாக வரும்போது அப்போது வினோத் சொல்லவும், அப்போ வந்து திவாகர் வந்து இப்படிலாம் பேசாத அப்படிலாம் பேசாதன்னும் போது சுபிக்ஷா அது என்னது மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இந்த சொல்லி விடுவார், அந்த மாதிரி ஒரு மாதிரி சொன்னார் அவர். மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவர் வந்து அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொன்னார். அப்போ அதை கேட்டோன்னே இந்த ஆளுக்கும் வந்துச்சு. அப்போ சுபிக்ஷா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, அந்த பொண்ணு பேர் இதெல்லாம் வெளில நடக்குது, உள்ளே உட்காந்து 2 ஒன்றுமே தெரியாமல் ஒன்று பேசிகிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த விக்கல்ஸ் விக்ரமும் இந்த சுபிக்ஷாவுக்குள்ளே நிறையும். ஏன்னா சுபிக்ஷா அம்மாவுக்கு ஒரு கில்ட் வருதாமா. என்ன கில்ட்டுனா, பார்வை ஏமாத்தனத்துக்கு கில்ட் வரலையாமா. இப்போ அந்த காயின்ஸ் கொடுத்ததில் வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு இவங்க 2 கொடுக்கலான்னு நினச்சாங்களாமா. ஆனால் 2 கொடுத்தா கம்மியாயிருன்றதுனால ஒன்று தான் கொடுத்துருக்கான், அது எனக்கு கில்ட்டாக இருக்குன்னா இது கேம் தான், அது என்ன பண்ண முடியும், அப்படிலாம் யோசிச்சா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சமாதானம் சொல்கிறாரு. எத்திக்ஸ் ராஜா சமாதானம் சொல்கிறாரு, நானும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கேமில் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணேன், ஆனால் ஒரு வகையில் அது எனக்கு ஹாப்பி தான் நீ வின் பண்ணது அப்படின்னும் போது ஒத்துக்கிறீங்களா பச்சையாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு. அப்புறம் எப்படி நீங்கள் நியூட்ரலாக இருக்க முடியும்? அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பர்மிஷன் கல்லவி பார்வைக்கிட்ட கேட்பாரு, எல்லாம் பண்ணுவார்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்டு ஒன்று பண்ணீங்க, சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சிங்க, நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கினீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு தேவையானது பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு 3 நாளாக அடின்னு வாங்கி அந்த ப்ரெஷரை தாங்கிச்சு எவ்வளோ நெகட்டிவிட்டி பார்த்துச்சு. அந்த சபரி கிட்ட, கனி கிட்ட, அந்த எஃப்ஜே கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த திவாகர் கிட்ட அந்த ப்ரெஷரை சமாளித்து எவ்வளோ பண்ணுச்சு அந்த பொண்ணு. அப்போது நியாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாமா இருந்தாலும் பேசணும், செஞ்சு அந்த டீலுக்காக நீ ஃபேராக இருக்கணும், இது உன் இஷ்டம், ஆனால் எனக்கு மனசில் தோணுனதை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ண உன் இஷ்டம், நீ அதெல்லாம் யோசிச்சுக்காத, விட்டுட்டு ஃப்ரீயாக விடு, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணு உங்களோட வின்னிங்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ வெளியில் கமருதினோ வினோத்தோ சொல்கிறாங்க, இது பேசலாம் விக்கல் விக்ரம் கிட்ட வச்சு பேசலாம்னு வெளில வந்து பாரு கேட்குறாங்க, நியாயமா இது இப்படி பண்ண சரியானா பாரு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாரு, நான் பார்த்து பேசுகிறேன். ஏன்டா இப்போ தானே அவகிட்ட பேசிட்டு வந்தேன் சுபிக்ஷா கிட்ட, அவள் சொன்னது இங்கே எடுத்துன்னு வந்து சொல்லு, இல்லை என்னால் முடியல அது அவங்க இஷ்டம்னு சொல்லு, அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன சப்பா கட்டுறேன், எனக்கு புரியல. இதான் நீ நியூட்ரலாக இருக்கிற லட்சணமா? எல்லாம் ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க? கேமுன்ற பேரில் கேம் ஆடவே தெரியாது, இல்லைனா கேம் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் பச்சையாக கேம் ஆடுறீங்கடா, தெளிவாக பச்சை துரோகம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஏன்டா வந்துட்டு நான் 2 நாள் டைம் கொடுத்து ஒரு வேளை அந்த பொண்ணு நாமினேஷனில் இருந்தால் சனிக்கிழமை வெளில போன அப்புறம் நீ டைம் வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூப்பிட்டு வந்துடுவியா? நல்ல வேலை அந்த பொண்ணு நாமினேஷனில் இல்லை.
எப்படியும் அடுத்த வாரம் குத்த போகிறானுங்க. குத்துன்னு குத்த போகிறானுங்க. ஜெயிலுக்கு போகிற டாஸ்க்லையும் ஒஸ்ட்லையும் குத்த போகிறானுங்க. நாமினேஷன்லேயும் குத்த போகிறானுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசின டீலுக்காவது ஒன்று ஃப்ரீயாக இருக்கணும். அந்த பொண்ணு பிச்சை எடுக்காத குறையா தான் அந்த நாமினேஷனை கேட்டுச்சு. அப்புறம் அந்த விக்கல் சீக்கிரம் சொல்கிறாரு, நான் இப்போயே 2 நாள் பேசுகிறேன், அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், நீ டென்ஷன் ஆகாத பாரு, பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். எனக்கு வேணாம், இதுக்கு மேலே யாரும் எனக்காக கேட்க வேணாம், யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுது. இதில் இன்னொரு தில்லாலங்கடி திருட்டுத்தனம் பண்ணுற கும்பல் ஒன்று இருக்குல்ல, அங்கே அந்த சாப்பாடில் உப்பு போடுறது, சாப்பாடை ஒழிச்சு வைக்கிறது, கேண்டீஸை ஒழிச்சு வைக்கிறது ஒரு கும்பல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த சபரி வந்து அந்த 1 ஹவரில் காட்டுறாங்களே, என்ன காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து 6 பாட்டில் கொடு, 6 பாட்டில் எங்க, மிச்ச பாட்டில் எங்கன்னு கேட்டு கத்தினே இருக்கானே ஒருத்தன், அவன் சகுனி. அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ கத்துறான்ல, அப்பயே சொல்லுதில்ல பாரு, உங்களதுல போய் உங்கள் டீம் கிட்டே கேளுங்க, உங்கள் டீம் ஆளுங்க தான் திருடிட்டு போயிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கொடுத்த அந்த பாட்டிலே அந்த QC முடிஞ்சோடனே திருப்பி அதே எடுத்து ரிட்டர்ன் கொடுத்து அதே மாற்றிக்கிறாங்களாமா. அந்த மாதிரி உள்ள தில்லாலங்கடி நடக்கு. 2-3 வாட்டி துஷார் எடுத்து கொடுத்து கலை உள்ள திருட்டுத்தனமாக போகிறது, பாத்ரூமில் ஒழிச்சு வைக்கிறது, அப்புறம் நைட்டில் கூட கனி கூட எங்கேயோ பெட்லேருந்து ஒழிச்சு வச்சதெல்லாம் லைவில் காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அப்பயே சொல்லுது, உங்கள் குரூப்பில் தான் யாராவது திருடிட்டு போயிருக்காங்க, போய் பாருங்க, அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாங்க அதே மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் லைவில் காட்டினா அவன் துஷார் கொடுத்து கலை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சு திருப்பி அதே தாங்க அவன் சபரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இது எல்லாமே அந்த கனியோட பிளானிங்க. கேவலமாக இல்லைடா உங்களுக்கு? பாமே நீங்களே வைப்பீங்க, நீங்களே எடுப்பீங்கன்ற மாதிரி நீங்களே ஒழிச்சும் வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா சண்டையும் போடுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் டாக்ஸிக்காக தெரியலையா? டீம் இதெல்லாம் எதுவுமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு என்னதான் சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த அடியாட அடிப்பீங்க? அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு, நான் மெயினாக இந்த விஷயம் பேசணும்னு ஃபஸ்ட்டு பேசிட்டேங்க. இப்போ இது பேசுகிறேன். அந்த துஷாரும் கமருதீனும் காலைல அந்த வெசல்ஸ் சண்டை, அது ஒன்றுமே இல்லை, சப்பா சண்டை. அவன் வந்து சாமான் தேக்கரில் இருக்கான். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அரோராக்காக வந்த சண்டை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிற கதை. அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே வர விஷயம் தான் இது. அந்த அமக்கலத்துக்கு தான் இந்த ஒன்றுமே இல்லாத பஞ்சாயத்தை அவ்வளோ பெருசாக காட்டினானுங்க. அவன் வந்து சாமான் தேக்கர் 2 பேருமே கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கானுங்க, துஷாரும் கமருதீனும். அப்போ வந்து துஷார் கூப்பிடும் போதெல்லாம் இவன் இருக்க மாட்டான் போல இருக்குது. கமருதீனும் அவங்க எங்கே போயிடறான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வேலை ஆகும்போது அப்புறம் நைட் அவன் சாமான் தேய்ச்சான் போல. ஆனால் அவன் சாமான் தேய்க்கும் போது பாரு போய் கேட்டிருக்கான், ஏன்டா துஷாரம் தானே இதில் இருக்கா, நீ மட்டும் செய்யணும், அவன் போய் தூங்கிட்டான்னு மட்டும் சொல்லியிருக்கான். இப்போ அதுக்கு வந்து அவன் நியாயம் கேட்குறான், நான் என்ன அப்போ தானே நான் தூங்க போனேன், காலையில் நான் செஞ்சேன்ல, நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்க, உங்களுக்கு கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதாக இருக்குன்னா நீங்கள் நான் ஒன்றும் செய்யாமல் இடம் இருந்தால் நைட் நான் தான்டா தேய்ச்சேன் அப்படின்னும் போது நீங்கள் செய்யலைன்னு நான் சொல்லலை, ஆனால் கூப்பிட்ற நேரத்துக்கு பண்ண மாட்டேங்க. அது அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அது பர்சனலாக போயிட்டு அவர் உருண்டார் கமருது. நான் அவருக்கு தெரியுமே, நம்மளுக்கு தெரியுமே அவரை பற்றி தான் உருன்னு சொல்கிறார். அப்போ வந்து சரி ஓகே, நான் காலைல டென்ஷன் பண்ணது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடு, சரி ஓகே பண்ணி ஏன் செஞ்சதாக வச்சுக்கோ, நான் செய்யலனே வச்சுக்கோன்னு கூட அவன் சொல்லிடுறான் கமருதீன். சொன்னதுக்கப்புறம் அங்கேயே நின்று நோயின்ற அந்த இடத்த விட்டு கிளம்பாம அப்போ பேருக்கு அவன் சொல்கிறான், அப்போ நீ நான் எங்கே போனாலும் வருவியா, அப்போ நான் டாய்லெட் போனால் வருவியாடா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவன் வந்துட்டு வருவேன் அப்படின்னு நக்கல் நயாண்டி. இவன் சிலுமிஷம், சரியான சிலுமிஷம். அவன் துஷார் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு வெள்ளையும் வேலையாக இருக்கும், போய் சொல்ல மாட்டான்ற கதையாக இருக்கான். ஆனால் சரியான சிலுமிஷம். அப்படியே ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அது வந்து குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்ற கதையை கிள்ளி விட்டுறான். கிள்ளி விட்டோடனே இவர் உருன்னு ஏறிக்கிறார் மேலே கமருதீன். அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தெரிஞ்சு கிள்ளி விட்டுறாங்க. அப்புறம் அவர் எகிர்னோடனே அவருக்கு கையும் வந்துடுது, வாயம் வந்துடுது முன்னாடி. அப்புறம் மாட்டிக்கிறாரு வம்பில். இதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் நல்ல பிளேயர். கொஞ்சமாவது அந்த எகிறதை குறைச்சிக்கிட்டு அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸுன்ற அந்த இடத்துக்கு போகாமலாம் பண்ணால் பாருக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் கேமே அவர் காப்பாற்றிக்கலாம். இவருக்கு வக்காலத்து வாங்கி வர பாருவும் தப்பாக பேர் வாங்க போகிறாங்க, இல்லை இவருக்கு வக்காலத்து வாங்கி வர வினோத்து தப்பாக பேர் வாங்க போகிறாங்கன்னா இவர் கேம் மட்டும் ஸ்பாயில் ஆக போகிறதுல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஸ்பாயில் ஆக போகுதுன்னா இந்த ஆளுக்கு அது எப்போ புரியுமோ தெரியல. இது ஒன்று நடந்தது, இதுதான். ஆனால் அவன் துஷாரும் சில இப்போ துஷார் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டானே. கனி குரூப் மொத்தம் இப்போ இந்த சுபி எப்போ அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டான்னு பார்வதி ஏமாத்தினாங்களோ, சோஷியல் மீடியாலையும் பார்வதிக்கு எதிராக ஆல்ரெடி இருக்கும்போது எல்லாரும் சுபியோடது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ உள்ள ஆல்ரெடி ஒன்று இருக்கே, அந்த குரூப் மொத்தம் உள்ளுக்கே இருக்குது அந்த பாலிடிக்ஸு. அப்போ அந்த கும்பல் எப்படி கொண்டாடும்? ஓஹோன்னு கொண்டாடுது அந்த கும்பல். அப்போ சுற்றி வியானாலேருந்து ஒருத்தர் கூட இப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லை. வினோத் அப்பப்போ கொஞ்சம் தலை எட்டி பார்க்குது, அவரும் எந்த லெவலுக்குன்னு தெரியாது. அவருக்கான விஷயம் நார்மலாக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார். ஸ்டாண்ட் எடுப்பார், இல்லை கமருதீனுக்குன்னா வந்தால் ஸ்டாண்ட் எடுப்பார். இந்த பொண்ணுக்கான ஸ்டாண்ட் எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரில. கமருதீனை நம்பி கேமில் பார்வதி ஆட முடியாது. திடீர்னு அரோரா பக்கம் ஜம்ப் அடிப்பார் இவருன்னும் போது அந்த துஷார் சண்டை போட வந்ததுமே அதுதான். ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறேன்னு அவன் கேட்ட கேள்விக்கு பின்னாடி அரோரா கிட்ட கமருதீன் பேசினா வந்து துஷாருக்கு பிடிக்கல, துஷார் பேசினா கமருதீன் பிடிக்கல. இது இந்த கதையாக ஒன்று போயிட்டு இருக்கனால அது அந்த பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பேட்டரி பஞ்சாயத்து, பேட்டரி போர்டில் பாரு கார்னர் பண்ணதுக்கு வினோத் எகிரிட்டு வந்துட்டார். அது இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க? எல்லாரும் தான் இந்த வீட்டில் அடிக்கடி மறந்துடுறாங்க செய்கிறாங்கன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு தான் எஃப்ஜே எகிரிட்டு வந்தார். அந்த எஃப்ஜே எகிரிட்டு வந்தவன் அவன் வரான்ல, அவனை பார்த்தாலே எனக்கு அரையணும் போல இருக்குது. அவன் வரான்ல, அப்போது கனி வந்து பார்வை பேசுது. அப்போ நீ எதுக்கெலாம் இந்த வீட்டில் இருக்கா, எதுக்கு தான் இருக்கியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாரு பதில் சொல்லிட்டு பாரு கேட்டுருது. நடுவில் கை தட்டினது யார்? இந்த எஃப்ஜே தானே தட்டினான். அப்போது கனியும் பாருவும் பேசும்போது இவன் கை தட்டலான்னா அப்போ பாருக்கான ஒரு விஷயத்துக்கோ இல்லை இருக்கிற நியூட்ரலான ஒரு விஷயத்துக்கோ கமருதீன் அங்கே வாய் திறக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு
வந்தா பாரு இவுக்கு வந்துட்டாரு. உடனே வந்துட்டாங்க பாரு 2 பேரும் அப்படின்னு. அப்போ பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? திவாகரா இருந்தா திவாருக்கு வாட்டர் மெலன் குடுத்து உட்கார வச்சுருவீங்க. இல்லன்னா மாதுளம் பழம் குடுத்து உட்கார வச்சுருவீங்க. அப்போ இப்போ கமருதீன் வர்றதுனால இன்னும் உங்களுக்கு பவர் அவளுக்கான பவரு அவள தனிமைப்படுத்தி, அவள கார்னர் பண்ணி, அவள விக்டிம் பண்ணி, அவள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம அந்த கேம் ஆட விடாம, அப்பாடி சாமி உங்ககிட்ட என்னால கேம் ஆட முடியாதுடா. என்ன விட்டுருங்கடா. என்னடா இப்போ உங்களுக்கு ஆமான் சாமி போடணுமாடா? போட்டுறேன்டா. கேப்டன்ஷிப்க்கு ஓகே சொல்லணுமாடா? ஓட்டிங் பண்ணணுமாடா? போட்டுறேன்டா. உங்க ஜால்ரா கூட்டத்துக்கு எஸ் சொல்லணுமாடா? போட்டுறேன்டா. என்ன விட்டுருங்கடா. டார்ச்சர் பண்ணாதீங்கடா. அப்படின்னு அந்த பொண்ணு உங்க காலில் விழணும். அதுதானே? அந்த கேமை விட்டா போதுன்னு விஜயநந்தினி மாதிரி ஓடி போயிடணும். அதுதானே உங்கள் பிரச்சனை. நீங்கள்லாம் ஷைன் ஆகணும். அந்த பொண்ணு கேம் ஆடாமல் ஒன்று வேடிக்கை பார்க்கணும், இல்லைன்னா கேமே ஆடாமல் விட்டு ஓடி போயிடணும். இதுதானே உங்கள் இதில் கேவலமாக இல்லை? ஒரு 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 ஹெல்த்தியான காம்படிஷனை உங்களால் ஒரு பொண்ணு கூட மெயின்டைன் பண்ண முடியலன்னா அதுக்குன்னு இப்படி கேவலமான கேம் ஆடிட்டுருக்கீங்களே, எனக்கு புரியல. நீங்கள்லாம் தான் ஒரு மெச்சூர்டா? நீங்கள்லாம் தான் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்களா? சபரி மாதிரி ஆளுங்க, கனி மாதிரி ஆளுங்கள்லாம் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க லைஃப்பில். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ வெற்றியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு காம்படிஷனாக எப்படி இருக்குன்ற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லையா? இப்படி தான் கேவலமாக ஆடுவீங்களா முதுகில் குத்தி? என்னடானா பாட்டில் ஒழிச்சு வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க. அப்புறம் கனிக்கு நாமினேஷன் கொடுத்த சுபிக்ஷா கிட்ட ஒன்று பேசுகிறீங்க. அப்புறம் அதே பாருக்கு எதிராக திரும்பும்போது உங்களுக்கு அது சட்டிலாக போயிடுது. அப்புறம் வியானாவையும் உங்கள் பக்கம் வலிக்கிறதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவீங்க. இப்போ அந்த பொண்ணு ஆமன் சாமி போட ஆரம்பித்தோடனே அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறதை விட்டுருவீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் அடி நடிக்க போகிறீங்க பாருவையும் கமருதீனும். அதுதானே உங்கள் பிளானு? மொத்தம் உங்கள் கேப்டன்ஷிப்பில் உங்கள் குரூப்புக்குள்ளே இருக்கவங்களே வந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த பவர் கையில் வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக கனி ஜால்ரா போட்ட மாதிரி மற்றவங்களும் ஜால்ரா போடுவாங்க. ஸோ அந்த குரூப்பே உங்கள் வீட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாரி, உங்கள் வீடு இல்லை, பிக் பாஸ் வீட்டு நீங்கள் உங்கள் வீடாக நினச்சி ஆட்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு யாரும் கேள்விலாம் கேட்கக்கூடாது, கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது, நோலாம் சொல்லக்கூடாது. அது தானம்மா உங்கள் கதை? எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த வினோத் அந்த மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவர் வழிவார் திவாகர் அப்படிலாம் சொல்கிற இடத்துல அவர் எகிரிட்டு அதை பேச்சை கேட்டோன்னே அவர் திவாகருக்கு அப்படியே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே வந்துருதாம்மா, டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறாரோ அப்படி இப்படின்னு. இவர் நடந்துக்கிற கதை ஊரெல்லாம் அங்கே கிழியுது. ஜொல்லு விட்றாருன்னு சொல்லிட்டு. அதனால் உள்ளே பேசின ஒருத்தர் வினோத் பேசினதால தான் இவர் கௌரவம் குறைஞ்சிச்சாமா, சிந்தி போயிடுச்சாமா. அதனால் போனேன் உடனே சபரிலாம் அப்படியே திவாகரை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே நீங்கள் திவாகரையும் பார்வதி எப்படா பிரிக்கலான்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நல்லா திவாகரை உசுப்பேற்றி விட போகிறீங்க. போய் உட்காந்து அந்த கலையை கூட உட்காந்து பேசுறது, மற்றவங்க அரோரா கூட உட்காந்து பேசுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல வினோத் அப்படி பேசினாரு. திவாகர் வினோத் கூட சண்டை போடுவோம், வினோத்காக கமருதீன் வரும். அந்த சண்டை தான் நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஆச்சு. இது எப்படியே நாளைக்கு எபிசோடில் வரும். உள்ளன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது யாருன்னா விக்கல்ஸ் சுபிக்ஷாவும். இதெல்லாம் இவ்வளோ நடக்குது அந்த பஞ்சாயத்துனால போது யாருமே போய் என்ன எதுன்னு அந்த பொண்ணு கேட்கல. பிரவீன் மட்டும் போகிறாரு அந்த 5 நிமிஷம். அவருக்கு தான் அந்த பாஸ் கிடச்சிச்சு, நாமினேஷன் பாஸ். அவங்க ரம்யா கொடுத்துட்டாங்கல்ல அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு. அப்போ வியானாக்கு பாயிண்ட்ஸே இல்லை, இவங்க கனிக்கு 9 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, பிரவீனுக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சபரி 5 பாயிண்ட் எடுத்து அதில் கனிக்கும் கெமிக்கும் வேறு கொடுத்துட்டு. அதில் தெரில பச்சையாக குரூப்பிசம். இதில் காலையில் இன்னொன்று பிக் பாஸ் பண்ணி விட்டார். என்னென்னா எப்படி திவாகரையும் இவங்களை பார்வதியும் உசுப்பேற்றி விட்டாரோ அதே மாதிரி தொழிலாளிங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுவுமே கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா இல்லைன்ற மாதிரி தானே அவர் வச்சிருந்தாரு அந்த ரூல்ஸில். அப்படின்னும் போது அப்போ உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா? நீங்கள் உங்களே டவுனாக தொழிலாளின்னு நினச்சிக்கிறீங்க, நீங்களும் எஃபோர்ட் தானே போடுறீங்க. உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக யாரும் சண்டை போட்ட மாதிரியே தெரியலையே. வெறும் கனிக்கும் கெமிக்கும் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதுவும் ஓனர் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்ததால. யார் பெருந்தன்மையாக இருந்ததாம்மா? யார் இவர்? யார்? நம்ம நல்லவர் ஞானி சகுனி சபரி. அவர் பெருந்தன்மையாக இருந்ததுனால பெருந்தன்மையாக இருந்தவர் கனிக்கும் கெமிக்கும் மட்டும் அந்த சான்ஸை கொடுக்கணும். சுற்றி வேறு யாருக்காவது அந்த தொழிலாளி சான்ஸை கொடுத்துருக்கலாம்ல. கரெக்டாக குரூப்பிசம்கே ஏன் கொடுக்கணும்? ஒன்று. இன்னொரு காமெடியும் ஒன்று பண்ணார். என்னன்னா இவரோட அப்படியே பாசத்தன்மையை காட்டுறதுக்கு கனிக்கும் கெமிக்கும் ஒன்று கொடுத்துட்டாரா. அக்கா கனி அப்புறம் கெமிக்கு கொடுத்துட்டு ரம்யாவுக்கும் கொடுக்க போனாராம். பிக் பாஸ் லைவில் நைட்டு கொஞ்சம் பார்க்கல. ஸோ இதை கிளிப்பிங்ஸில் பார்த்தேன். ரம்யாவுக்கும் கொடுக்க போனாராம் பாசத்தில். சபரி அண்ணன் இல்லை அண்ணே அங்கேயும் கொடுக்க போனார். அப்புறம் பிக் பாஸ் சொன்னாரா, ஏன்னா சூப்பர் டீல் அவங்களும் ஒரு ஓனர் தான், ஜூஸ் ஓனர் தான் ரம்யா. அதனால கொடுக்க முடியாதுன்னு பிக் பாஸ் சொன்னாராம். ஏன்ப்பா இந்த லட்சத்தில் நீங்கள் கேமை புரிஞ்சுட்டு ஆடுவீங்களா? உங்கள் போராட்டம் உங்கள் பாசம் பாண்டிங் இந்தளவுக்கு ஓவராக இருக்கும். பார்த்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அப்புறம் வழிஞ்சிட போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வேறு சொல்கிறான் அந்த சபரி லைவில். இப்போ இன்றைக்கி ரம்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரம்யா சொல்லுது இல்லை, நல்ல வேலை சுபிக்ஷா இடத்துக்கு நான் வரல, இல்லைனா நான் மாட்டியிருப்பேன், நான் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கால இன்னொன்று கேட்குறாங்க ரம்யா பாரு வியானா கிட்ட அப்படி பேசிட்டாங்கல்ல. அப்போ இதுதான் இந்த QC கேமா, இதுதான் ஆடினீங்களாடா, இது எனக்கு புரியவே இல்லையாடான்னு புலம்புறாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி தான் அவங்க ஆயிடுச்சு. வெளியில் சிரிக்கிறேன் உள்ள அழறன்ற மாதிரி தான் அவங்க நிலமை இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது ரொம்ப பார்க்கவே. ஒரு பொண்ணு எவ்வளோ தான் தாங்கும், என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம். ஆனால் டவுனே திருப்பி எழுந்து வருது பாருங்க.
அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். அந்த கட்ஸி அவனுக்காச்சும் இருக்காடா அந்த வீட்டில்? ஆம்பளையோ பொம்பளையோ யாருக்காச்சும் இருக்காடா? எல்லாம் ஒளிஞ்சு தானடா அந்த பின்னாடி அந்த பொண்ணு முதுகில் குத்திட்டு ஆடுறீங்க. இன்னைக்கு கூட அவன் ஆம்பளை, அவன் சொல்கிறான், அவன் சபரி, அவன் வந்து அப்படியே பெருசாக அவன் ஆம்பளைத்தனத்தை வந்து அது என்னது காட்டுறதுன்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி வந்து நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடுவேன், அதுக்கப்புறம் வந்து இந்த கையை அமுத்தி விடுறது, இதெல்லாம் வந்து வெளில போனால் தப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜென்யூன் ஜென்டில்மேனாக காட்டிக்கிறார்ல. அப்படி அந்த வீட்லேயே அவர் தான் ரொம்ப நல்லவர் மாதிரி காட்டிக்கிறாரு. ஆம்பளைங்க வந்து இருக்கிறதுலே இவர் தான் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி காட்டிக்கிறார்ல. அப்போ அந்த இடத்துல வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாரு, எஃப்ஜே கிட்ட சொல்கிறாரு, அந்த அந்த கையை அந்த அமுத்தி விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ வன்மம் உனக்கு? அந்த பொண்ணு மேலே டீ ஊற்றலான்னு சொன்னால் அதையும் ஷார்ட்ஸாக ஒன்று போட்டிருக்கேன். டீ ஊற்றல, சுட சுட இருந்தது, இந்த டீ ரொம்ப சூடாக இருந்தது, இல்லைனா ஊற்றிடலான்னு நினச்சிருந்தேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அந்த கையை அமுத்தி விடலான்னு சொன்னது, அந்த கையை முறுக்கி விட்டுருப்போம், இன்னும் கொஞ்சம் முறுக்கி விட்டுருக்கலாம் போல இருக்குன்னா ரம்யா கேட்குறாங்க, என்ன அது கையை இல்லை நீங்கள் மசாஜ் பண்ண சொன்னாங்களா, முதல்ல கொஞ்சமாக தான் அமுத்தினேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் அமுத்தினோடனே வலி வேண்டாம்னு சொல்லிடுச்சு, அது இன்னும் கொஞ்சமே பண்ணியிருக்கலாம் போலண்ணா. எவ்வளோ வன்மண்டா உங்களுக்குலாம் ஒரு பொண்ணு மேலே. ஒரு அப்போது நீங்கள் பாருங்களேன், சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இருக்க அந்த ஷோ எப்படி இருக்குன்னு. இத்தனை பேர் கண்ணு முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்கன்னா, இப்போ சொசைட்டியில் ஒவ்வொரு பொண்ணாக ஓடி ஒளிஞ்சு தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குள்ளே மல்லு கட்டி போராடி எப்படி எடுக்கணும்னு பாருங்களேன். அப்போ இந்த நிலைமை மாறவே இல்லைல்ல. நம்ம என்னதான் ஃபெமினிசம் பேசினாலும், பொண்ணுங்களுக்கான உரிமைன்னு பேசினாலும், ரைட்ஸ்ன்னு பேசினாலும், எங்கேயோ ஒரு இடத்துல அது அடி வாங்கிட்டே தான் இருக்குல்ல. இல்லை கொஞ்சம் இப்போ அசைஞ்சிருக்கு, எங்களுக்கும் நாங்கள் பேசுகிற உரிமை இருக்குது, நாங்களும் விளையாடுவோம், நாங்களும் எங்களுக்கான விஷயத்தை பிடிச்சதை செய்வோம்னு கொஞ்சம் மேலுக்கு பொண்ணுங்க வராங்க. ஆனால் வர விடுறீங்களான்னு கேட்டால் அது பெரிய கேள்வியாக தானே இருக்குது. அப்போ பாரு மாதிரி பொண்ணுங்குமே வந்து அந்த ஒரு அவங்களுக்கான போல்ட்னஸ்ஸு, அவள் பாசிட்டிவாக ஷைன் ஆகிற, நெகட்டிவாக ஷைன் ஆகிற, அதாவது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஷைன் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனை, ரைட்டா? அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு பொண்ணு வந்து அப்படியே சுபி மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஏமாத்தினா ஓகேவா? ரம்யா மாதிரி முதுகில் குத்திட்டு அண்ணா அண்ணான்னு சொன்னால் ஓகேவா? எனக்கு தெரியல. அப்போ வந்து இல்லை ஜால்ரா போட்டுக்கிட்டு கெமி மாதிரி இருந்தால் ஓகேவா? அப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டு அவங்க எப்போ எடுக்கிறது? இல்லை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறத எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எடுக்கிறதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறீங்களா? அப்போது உங்கள் கூட ஒரு காம்படிட்டராக வந்து ஒருத்தங்க வராங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா, நீங்கள் அவங்க கேமுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்க கேமை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, ஒரு ஜென்யூனிட்டி இருக்குல்ல, அது எங்கே போச்சு சபரிக்கிட்ட? அது எங்கே போச்சு எஃப்ஜே கிட்ட? அது எங்கே போச்சு கனியக்கா கிட்ட? இதுதான் என்னோடய கேள்வி. அதுலேயும் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. இதில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த குத்துங்க எஜமா டாஸ்க் நடந்துச்சுல. அப்போ விக்ரம் போய் எல்லார்கிட்டையும் கேட்பார். ரொம்ப நல்லவர், வல்லவர், குள்ள நிறைய ஆட்டம் ஆடுறவர். அவர் வந்து என்ன கேட்பார் எல்லார்கிட்டையும், கமருதீன் நீ இந்த கேப்டன்சி வின் பண்ணால் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னால் அவர் எப்பயும் போல் ஒன்று பாதி புரியாமல் ஒன்று பேசுவார். அப்போ வந்து இவர்கிட்ட சபரிக்கிட்ட கேட்கும்போது அவன் என்னவோ சொல்லியிருப்பான், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஆனால் அது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, பாரு எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அப்போ வந்து உடனே வந்து கமருதீன் வந்து இது செல்ஃபிஷாக இல்லை அப்படின்னா, செல்ஃபிஷ் தான் இருந்தாலும் அவன் கேம் தானே அப்படின்னா, ஏன்டா உனக்கு கேப்டன்சி கொடுத்தாலுமே நீ பார்வை பண்ணுவேனா? அப்போது உன் கையில் கேப்டன்சி வந்தாலும் நீ பண்ணுவ, உன்னை சுற்றி இருக்க கனி கையில் வந்தாலும் நீ பண்ண போகிற, இந்த வாரம் வேறு யாராச்சும் உங்கள் குரூப்பில் வந்தாலும் பண்ண போகிறீங்க, இல்லை கேப்டன்சியே உங்கள் கையில் இல்லைன்னாலும் டாஸ்க் விஷயத்தில் அந்த பொண்ணை செய்ய போகிறீங்கன்னா, அந்த பொண்ணை சுற்றி தான் நீங்கள் பண்ணுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? அப்போ உங்கள் கேமே அந்த பொண்ணு சுற்றி தாண்டா இருக்குது. அப்படி யோசிச்சு பார்த்தா நீங்கள் ஜீரோடா, அந்த பொண்ணு தாண்டா டாப்பில் இருக்குது. அந்த பொண்ணு தள்ளிட்டு பார்த்தா பிக் பாஸ் கேமே இல்லைடா இந்த 3 வாரமா. அப்புறம் நீங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தான்டா கண்டென்ட் தேடுறீங்க. நாமினேஷன் பாஸ்லேருந்து கேஸ் லைட்டர் விஷயத்துலேருந்து குப்பை பஞ்சாயத்து வரைக்கும். இதை நினச்சி நீங்கள் வந்து வெக்கப்படணும், அசிங்கப்படணும். எனக்கு தெரில. ஆனால் அந்த பொண்ணை எல்லாத்தையும் பண்ண சொல்கிறீங்க. அந்த பொண்ணு தான் ஒன்றுமே செய்யல. அந்த பொண்ணு எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு கனியக்கா கேட்குறாங்க. வெளில வந்து பாருங்கள் கனியக்கா, எவ்வளோ பெரிய டிஆர்பி இருக்குன்னு, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அந்த பொண்ணு மேலே தான் ஷோவே போகுது. தேங்க்யூ கைஸ்.